ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட் அண்ட் எடிட்டர், இது மாதிரி பல பன்முகங்களை தன் வசம் வச்சிருக்கக்கூடிய வீரசாமி ரவிச்சந்திரன் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் தமிழ்லையும் ஹிந்திலையும் சில படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதிகமாக கன்னடா சினிமாவில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இவர் தமிழில் என்னென்ன படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இவரை சினி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கிரேசி ஸ்டார், கனசுக்ரா, ரவி மாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக ஃபேன்ஸ் எல்லாரும் கூப்பிட்றாங்க. அண்ட் இவரோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் தான். ஆனால் இப்போ இவர் கரண்ட்டாக மைசூரில் செட்டில் ஆகியிருக்காரு. அண்ட் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா என் வீராசாமி. இவர் கனடாவில் நிறைய மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இவங்க அம்மா பட்டம்மாள் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1986 February 14 வேலண்டைன் டே அப்போ சுமதி அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீதாஞ்சலி அப்படின்னு ஒரு பொண்ணும், மனோரஞ்சன், விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் இருக்காங்க. ஸோ ரவிச்சந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னோட அப்பாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்ரீ ஈஸ்வரி ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக நிறைய படங்களை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் தமிழில் சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் கன்னடாவில் இவர் எப்படி அறிமுகமானார் அப்படிங்கிற ஒரு சில படங்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் இவர் ஆக்ட் பண்ண, டைரக்ட் பண்ண தமிழ் படங்களை பற்றி மட்டுமே பார்த்தாலும் இவரை பற்றி சொல்கிறதுனால இவர் கன்னடாவில் எப்படி என்டர் ஆனார் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். இவர் முதலாக 1968 RN ஜெயகோபால் அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த தூமகேது அப்படிங்கிற ஒரு கன்னடா படத்தில் தான் சைல்டு ஆர்டிஸ்டாக என்டர் ஆகியிருக்காரு. ஸோ இவரோட சினிமா வாழ்க்கை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போதே தொடங்கியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1982 விஜய் அப்படிங்கிறவங்களோட டைரக்ஷனில் வெளிவந்த கதிமா கல்லரு அப்படிங்கிற ஒரு படத்தில் இவர் ப்ரொடியூசராக தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் சினிமாவில் என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசராக தான் என்டர் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவர் 1984 லீட் ரோலில் ஒரு கன்னடா படத்தில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசேகர் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இவர் முதலாக பிரேமிகளை சவால் அப்படிங்கிற ஒரு கன்னடா படத்தில் தான் ஆக்டராக முதலாக அறிமுகமாகிறாரு. ஸோ இப்போ இவர் தமிழில் என்னென்ன படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 27 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 26 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் 18 படங்களுக்கு இவர் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 படங்களில் இவர் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாகவே இவர் ஒரு டேலண்டடான பர்சன் தான். இப்போ இவர் தமிழில் என்னென்ன படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் கன்னடாவில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணி 2 வருஷங்கள்லேயே, அதாவது 1986 தமிழில் இவர் கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் பங்காரு சுவாமி அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் ராஜேந்திரன் அவர்கள் ராகேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினா சுலக்ஷனா அப்படிங்கிறவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் அப்படிங்கிறவங்க இந்த படத்தோட பாடல் வரிகளை நம்ம வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சுஜாதா அவர்கள் எழுதின காகித சங்கிலிகள் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்கியிலிருந்து இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் தமிழில் ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமே ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் பொய்முகங்கள் அப்படிங்கிற படம். அண்ட் தமிழில் 80s காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தான் இவரை ரொம்ப பிரபலமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் 80s தான் அதிகமான படங்களை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1987 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவி ஒரு ரொமான்டிக் மியூசிக்கல் மூவி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் கன்னடா மற்றும் தமிழ் இந்த 2 லாங்குவேஜ்லையும் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜூஹி சாவ்லா ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர், மனோரமா, ஸ்ரீநாத், ஊர்வஷி, தேங்காய் ஸ்ரீனிவாசன், சோ ராமசாமி, டெல்லி கணேஷ், இது மாதிரி நிறைய பேர் லீடிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹம்சலேகா அப்படிங்கிறவங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபியூ டேஸில் பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் அவ்வளோவா ஓடாமல் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக பார்த்திங்கன்னா இந்த படம் வேற லெவலில் பயங்கரமாக ஹிட்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே பார்த்திங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேல்ஸில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேசட்டில் சாங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த மூவிக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 1 கோடி வரைக்கும் பட்ஜெட் போட்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவிக்கு கன்னடால பிரேமலோகா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் இதே படத்தை தெலுங்குல பிரேமலோகம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் தமிழில் இவர் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண பருவராகம் அப்படிங்கிற படம். இந்த பருவராகம் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா 1982 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் காமெடி மூவியான கிரீஸ் 2 அப்படிங்கிற ஒரு மூவியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் 1991 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் க்ரைம் மூவி. அண்ட் இந்த மூவியை ஒரே டைமில் கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜ்லையுமே இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நாகார்ஜுனா அண்ட் நம்ம தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க வந்து லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஜூஹி சாவ்லா, ரமேஷ் அரவிந்த், குஷ்பு, அனந்த் நாக் இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய புது புது டெக்னாலஜிஸை வெளியிலேருந்து கொண்டு வந்தவர் இவர் தான் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு இருக்குது. ஸோ இவர் டைரக்ட் பண்ண இந்த படங்களில் நிறைய புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜ்லையுமே ஒரு ஃபெயிலியரான படமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய டெக்னாலஜிஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் படத்தோட ஸ்டோரி பெரிய அளவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான ரிவ்யூ தான் நிறைய வாங்கியிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1989 10 கோடி வரைக்கும் இந்த படத்தில் இவர் லாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவரோட படம் ஃபெயிலியராக அமைஞ்சிருந்தாலும் 10 கோடி வரைக்கும் இவருக்கு லாஸ் ஆகியிருந்தாலும் கர்நாடகாவில் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் இவர் 26 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவர் தமிழில் ஒரே ஒரு படத்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியோட டைரக்டர் ராஜசேகர் அப்படிங்கிறவங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம இளையராஜா அவர்கள் தான். அண்ட் இந்த படத்தில் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவிச்சந்திரன் அவர்கள் தன்னோட சொந்தமான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்ரீ ஈஸ்வரி ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ரஜினிகாந்த் மற்றும் சிவாஜி கணேசன் அவர்களை சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இந்த படம் படிக்காதவன் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வேறு லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களும் வேறு லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே 5.5 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி வேறு லெவலில் ஒரு ஹிட்டான மூவியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு படம் மட்டும் இவர் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ஃபைனலாக இவர் என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹானரி அவார்டாக இருக்கக்கூடிய புட்டனா கனகல் அவார்டை இவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டாக வாங்கியிருக்காரு. அண்ட் சவுத் ஃபிலிம் ஃபேர்லையும் இவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பெங்களூர் யூனிவர்சிட்டி மற்றும் சிஎம்ஆர் யூனிவர்சிட்டியில் இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து இவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க. இவர் தெலுங்கில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நான் பொதுவாக இவரோட மேஜர் அவார்ட்ஸை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழில் டைரக்ட் பண்ண ஆக்ட் பண்ண எந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.